संभालो ये वाला यस देयर यू गो ஆறுகள்லாம் ஈரமாக இருக்குது. மழை காலத்தில் ட்ரெக்கிங் பண்ணுறது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதோ அதை விட அதிகமான சந்தோஷம் வின்டர் சீசனில் கொடுக்கும். மகாராஷ்டிராவில் மிட் நவம்பரில் வின்டர் சீசன் ஆரம்பிச்சிடும். ஏர்லி மார்னிங் வந்து ரொம்பவே ஃபாகியாக நல்லா சில்டாக இருக்கும் கிளைமேட். ஸோ வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நான் கலாவந்தி துர்க் ட்ரெக் வந்திருக்கேன். மகாராஷ்டிராவில் பன்வேல் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது இந்த ட்ரெக்கு. ஸோ இந்த கலாவந்தி துர்கோட பேஸ் வில்லேஜ் வந்து ஹர்ஷேவாடி. இந்த வில்லேஜ் வந்து பன்வேல்லேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது இந்த ஹர்ஷேவாடி வில்லேஜ். பை ட்ரெயின் வரணும்னா பன்வேல் ஸ்டேஷனில் இறங்கணும். பன்வேல் ஸ்டேஷன்லேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் 30 to 40 மினிட்ஸ் ஆகும் இந்த பேஸ் வில்லேஜ்க்கு வரதுக்கு. கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீக்வன்சி கூட இங்கே நல்லாவே இருக்குது. 50 to 70 rupees டிக்கெட் ஆகும். பன்வேல் ஸ்டேஷன்லேருந்து ரிக்ஷா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரிக்ஷாக்காரங்க வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 300 to 400 வாங்குவாங்க இந்த பேஸ் வில்லேஜ் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. யூஸ்வலாக வீட்டிலேருந்து கிளம்பி அங்கேருந்து தான் நான் vlog ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் புதுசாக பேஸ் வில்லேஜில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். மோட்டோ vlogகும் ட்ரெக்கிங்கும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது வந்து டியூரேஷனும் லென்தி ஆயிடுது. பைக் கேர்ஸை போட்டுட்டு நான் ட்ரெக்கிங் பண்ண முடியாது. ஸோ என் கூட நீங்களும் இந்த வீடியோ மூலமாக கலாவந்தி துர்க் ட்ரெக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்ட் விக்கியும் வந்துட்டான். ஹலோ, திஸ் இஸ் விக்கி. என்னோட யூடியூப் சேனல் பேர் விக்கி மேனியா, மராட்டி விலாகர். ஸோ யாருக்காவது மராட்டி படிக்கணும்னா நீங்கள் இவனுடைய சேனலை பார்க்கலாம். ஃபாலோ கர்றா. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பேட்ச். ஒரு ஃபாலோவர் நம்ம கூட இருக்காங்க, டாகி. என்னுடைய பிஸ்கெட்டை பார்த்துட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கு. இந்த ஒரு பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு போர்டு, நோ ஸ்மோக்கிங் ஸ்ட்ரிக்ட்லி இங்கே எழுதியிருக்காங்க மராட்டியில். ஒன்று கலாவந்தி துர்க், இன்னொன்று பிரபல்கட். ஸோ நேராக போயிட்டு ரைட்டில் போகிற மவுண்டன் வந்து பிரபல்கட் ஃபோர்ட் போவோம். லெஃப்டில் போகிற மவுண்டன் வந்து கலாவந்தி துர்க்கு போவோம். ஸோ இங்கே வந்து 2 ட்ரெக் இருக்குது. ரெண்டு ட்ரெக்குக்குமே இதுதான் பேஸ் வில்லேஜ். இந்த ஸ்பாட்டில் வந்து இங்கே டீ ஸ்டால்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் கிடைக்கும், டீ கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீக் டேங்கிறதுனால இன்றைக்கி எல்லாமே ஆஃபாக இருக்குது. வீக்கெண்டில் வந்து இது ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். ஸ்டாலோட மெனுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் தான். டீ 10 ரூபா, மேகி 40, போவா 40. பிஸ்லரி பாட்டில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. வெளியில் 20 ரூபா, இங்கே 30 ரூபா. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, चेयर पोटा ஊஞ்சல். आप बैठ रहे हो? बैठो तुम, गिर जाएगा भाई. नहीं गीला है. இப்படி இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஊஞ்சலும் அடிக்கலாம் இந்த ட்ரெக்கிங்கில். ஸோ அங்கே போர்டெலாம் பார்த்தீங்கன்னா இடத்த நல்லாவே க்ளீனாக வைக்கணும், ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்த. இன்னொரு ஒரு விஷயம்னா, நாங்கள் ட்ரெக் வந்து மார்னிங் 7:30 ஸ்டார்ட் பண்ணோம். அபி கிतना बज रहा है? 7:30 ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து மணி 8 ஆகுது. ஸோ ஹாஃப் அன் ஹவர் ட்ரெக் முடிஞ்சிருக்கு. இந்த பெரிய பாறை ஏறி வந்தோம் நாங்கள். இப்போ முன்னாடியும் பேட்ச் இப்படி இருக்குது. மூச்சுன்னு வாங்குது. ட்ரெக்கிங்க்கு என்டியூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸ்னால் இல்லைன்னா எங்கள் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் பாத், அப்புறம் எலிவேஷன், அப்புறம் இறக்கம், எலிவேஷன், இறக்கம், அப்படி பண்ணி தான் நாங்கள் இந்த பேட்ச் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் இன்னும் முன்னாடி நம்மளுக்காக என்னெல்லாம் காத்திருக்குன்னு. விக்கியும் மூச்சு இறக்குது அவனுக்கு. சலோ லெட்ஸ் கோ அஹெட். இங்கே ஒரு மலை பகுதியில் உட்காரதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ட்டு இங்கே நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். ப்ளஸ் இன்றைக்கி வீக் டே ஆனாலும் இந்த ஸ்டால் ஓப்பனாக இருக்குங்க. ஸோ ஐ திங்க் வீக் டேலே இவங்க லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டால். ஸோ நான் இப்போ இங்கே ஒரு மேகி சொல்லியிருக்கேன். ஏன்னா நேற்று நைட்லேருந்து ஒன்றுமே சாப்பிடல, இல்லைனா தலை சுற்று வந்து கீழே விழுந்துருவேன் இன்னும் மேலே போனேன்னா. ஸோ இங்கே நம்ம ஒரு மேகி சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் வியூவை பாருங்கள், பயங்கரமான வியூ பின்னாடி. रुक बाबा रुक, दे रहा हूँ. नहीं उसको नहीं चाहिए. तू क्या भाग रहा है उधर?
ட்ரெக்கிங்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்கட் கேரி பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி நாய்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணோம். அவங்களுக்கு சாப்பாடாக இந்த பிஸ்கட் அவங்களுக்கு கொடுத்துடணும். மஸ்தாக மேகி சாப்பிட்டு மறுபடியும் ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப லாங் பிரேக் ஆகிட்டு மவுண்டன்ஸ் அண்ட் மேகி த பெஸ்ட் காம்பினேஷன். மழை காலத்துக்கு அப்புறம் ட்ரெக்கிங் பண்ணணுன்னா ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட் டைம். ஏன்னா டைம் போக 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 மிஸ்டர் சூரியன் பயங்கரமான சூடு தலையில் வைப்பாங்க. ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் 7 தான் பெஸ்ட் டைம் ட்ரெக்கிங்க்கு. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் வெயில் வைக்கல இன்னும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகும், ரொம்ப டயர்டாயிரும். இந்த ஸ்பாட்டில் வந்து உட்காந்துருக்கோம் சேலகிரவிக்கு. ஈஸி ஒரு ட்ரெக் ஆகிடுச்சு, எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இதுக்கு மேலே இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. மழை காலத்துக்கு அப்புறம் இப்படி ஃப்ளவர்ஸ்லாம் ப்ளூம் ஆகும். எல்லாத்துலேயும் இந்த சைட்லேயுமே ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா மான்சூன் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து க்ரீனரி எல்லாமே ஃபேட் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேட் ஆகிடுச்சு. மான்சூனில் அது ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்திருக்கும். பட் இப்போ ஸ்லோலி எல்லாமே ஃபேட் ஆகுது. டிசம்பர் வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே ஃபேட் ஆயிரும். கொஞ்சம் ஒரு சில இடத்துல மட்டும் தான் இந்த பிளான்ஸ் இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் செடிகள் இருக்கும். மற்றபடி மவுண்டன் மேலே ஃபுல்லாகவே டெசர்ட்டட் ஆயிரும். चलो चलो भाई चलो और बहुत चलना है मेरे भाई. லெஞ்சஸ் வாக், ஸ்காட் அண்ட் லெஞ்சஸ் பொசிஷனில் வாக் பண்ணி இன்றைக்கி லெக்ஸ் ஒர்க் அவுட் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லெக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எங்களுக்கு இன்றைக்கி. लेग्स वर्कआउट कैसा है आज का लेग्स वर्कआउट कैसा है? अरे भाई मेरे लेग हो पंप हो चुके, फुल लेग पंप. हाँ மலையிலேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இந்த பாறைகள்லேருந்து. ஸோ இப்போ தண்ணி வந்து ஆக்சுவலாக குறைஞ்சிட்டு மழை டைமில் வந்து பயங்கரமாக இங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும். ஸோ அந்த பாறைகள்லேருந்து நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் லெஞ்சஸ் ஸ்டெப். பெரிய பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. பாறைகள்லாம் ஈரமாக இருக்குது. ஸோ போகும்போது பார்த்து தான் போகணும், ஏன்னா அவ்வளோ ஈரமாக இருக்குது ஃபுல்லாகவே. स्लिप हो रहा है ना? ஒரு செகண்டுக்கு நான் இங்கே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருந்தேன்னா பாறை ஸ்லிப் ஆகி நேராக கீழே தான் போயிருக்கணும்னா. ஆனால் கொஞ்சம் grip கிடச்சிட்டு எனக்கு. ஸோ இந்த செடிகள் மேலே கால் வச்சு நான் வந்தேன். ரிஸ்க் இருக்குண்ணா, ரிஸ்க்கு இருக்குது. ஆனால் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அப்பாடி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி போயிட்டுருக்கு. நாங்கள் வேறு நல்லா டயர்ட் ஆகிட்டோம். அதான் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி. நேச்சுரல் வாட்டரில் ஃபேஸ் கழுவுறதுக்கு எப்படி இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அந்த பாறைகள்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முன்னாடி வந்து டெட் எண்ட். இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. போனாலுமே நம்ம தொலைஞ்சி போயிடுவோம். அங்கே வந்து பகுதிக்கு வந்து இந்த ரைட் டர்ன் எடுக்கணும் நேராக. இங்கே ஒரு ட்ரெயில் மாதிரி போகுது இங்கே. ஸோ இந்த ரைட் டர்ன் தான் கலாவந்தின் தூர் ட்ரெக்குக்கு போகும். இது நாய்கள் ஜாக்கிரதை. இந்த நாய் வேறு என்னன்னு தெரில உருன்னு உரும்பிட்டு இருக்கு. திடீர்னு கடிச்சிடக்கூடாது. வியூவை பாருங்களேன், மான்சூனுக்கு அப்புறம் உள்ள வியூ. ஸ்கைலாம் அப்படியே கிளியராக தெரியுது. மான்சூனில் வந்து ஃபுல் ஃபாகாக இருக்கும். இவ்வளோ வியூ நம்மளுக்கு தெரியாது அந்த டைமில். ஸோ இந்த பாயிண்டில் வந்து கேம்பிங்லாம் நடக்குமா? செம்ம வியூ பாயிண்ட்டோட கேம்பிங். ஸோ கேம்பிங்கோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த போர்டில் இருக்குது. தாக்கர்கடி கேம்பிங் அண்ட் கிளாம்பிங் 549 per head. அதில் எல்லாமே உங்களுக்கு டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், டீ, காஃபி, அக்கமடேஷன்
டென்ட்டு எல்லாமே இருக்குது. ரொம்ப சீப்பாக இருக்குது, செம்ம சீப்பு. நானும் ஒரு நாள் இங்கே கேம்பிங் பண்ணலான்னு இருக்கேன். அதை தவிர பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷனோட பேர்லாம் இருக்குங்க. கலாவந்தின் துர்க் ட்ரெக், பிரபல்கட் ட்ரெக், பிரபல் மாச்சி கேம்பிங், ஃபாரஸ்ட் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஈவெண்ட்டு, கலெக்ட் ஹனி அட் பிரபல் மாச்சி, கிராப் ஃபோரேஜிங் ஈவெண்ட், ஃபயர் ஃப்ளைஸ் ஈவெண்ட். ஸோ பயங்கரமான ஈவெண்ட்லாம் இவங்க வச்சுருக்குறாங்க. கீழே நம்பர் வேறு இருக்குது, வேணும்னா பாஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இதுதான் அந்த கேம்பிங் ஸ்பாட்டு. ஆப்போசிட்டில் இந்த வியூவோட இங்கே நம்ம கேம்பிங் பண்ணலாம். एक बार करना चाहिए कैंपिंग अपने को भी 100%. ஸோ நாங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் கேம்பிங் பண்ணுவோம். இங்கே நைட்டே வந்து ஸ்டே பண்ணணும். இங்கே ஏர்லி மார்னிங் வந்து இந்த வியூவோட எந்திக்கணும். ஸோ டாய்லெட் வசதி கூட இருக்குது பின்னாடி. செம்ம பிளேஸு கேம்பிங்க்கு இது. ஸோ இன்றைக்கி வந்து வீக் டே, மார்க்கெட் டே. ஸோ இங்கே கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ அதான் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஷேர்ஸில் கொஞ்சம் பார்ப்போம் ப்ராஃபிட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு 1700 17,1,755 ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ ட்ரெக்கிங்லேயும் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு தலைவர் போயிட்டுருக்காரு. 2 मिनट में 2 நிமிஷத்தில் ப்ராஃபிட். குட் ஜாப். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ஊர் வழியாக தான் நாங்கள் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே போர்டு போட்டிருக்கு, பிரபல்கட். ரைட் போனால் பிரபல்கட் ட்ரெக், லெஃப்ட் போனால் கலாவந்தின் துர்க் ட்ரெக். ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் டர்ன் எடுக்கணும். சாரி, நான் இந்த சைட்லேருந்து சொன்னேன், இந்த சைட்லேருந்து கிடையாது. இங்கேருந்து மேலே போனேன். நம்ம போர்டு இங்கே இருக்குது, நம்ம இங்கேருந்து மேலே போகணும் கலாவந்தின் துர்க். நாய் வேறு உருமிட்டு இருக்கு. டேய் அது நம்மளை பார்த்து உருமில்ல, ஆக்சுவலாக அது நம்ம கூட வந்த நாயை பார்த்து குலைக்குது இந்த நாய்கள். இங்கே ரைஸ் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ மலைக்கு மேலே இந்த ஊர், இந்த மக்களும் அவ்வளோ கீழே இறங்கி மேலே ஏறி இதெல்லாம் வர செய்வாங்க. ரொம்ப கஷ்டம். நம்மளே ஒரு நாள் வந்ததுக்கு அவங்களுக்கு ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டெய்லி அவங்க வந்து வில்லேஜ் லைஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட் ப்ரோ. இந்த பேட்ச் இதை வந்து நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த ராக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது, ஏத்தமாக இருக்குது. கொஞ்சம் கூட நாங்கள் ஸ்டெப் வச்சா வலிவிடும். ஸோ அதான் விக்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். விக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் போக போகிறோம். ஓ विकी, सेफ है उधर तक? यस यस. ये वाला, हाँ ये वाला, यस. देयर यू गो. बहुत कष्ट है, कष्ट. कैसा लगा? ஸோ அங்கே ஈஸியாக இருக்குது, பட் அந்த ராக்ஸ் வெட்டாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த சைட்லேருந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இங்கே ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது, நாங்கள் இங்கேருந்து ஏறி போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. இதெல்லாம் எடுக்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரெக் பண்ண வரலாம். ஸோ இவ்வளோ பெரிய பேட்ச் நாங்கள் முடித்தோம். ரொம்ப ஸ்டீப் எலிவேஷன். இங்கே வந்து எல்லா ஒரு ஸ்டீப் எலிவேஷனுக்கு அப்புறமும் ஒரு சின்ன பிரேக் நாங்கள் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு ஊஞ்சல் எனக்கு கிடச்சிருக்கு. பின்னாடி கீழே விழுந்துடக்கூடாது பார்க்க, அதான் கொஞ்சம் ஸ்விங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் சுகம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓ இந்த ட்ரெக்கிங்க்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வந்தேன். எலக்ட்ரோலைட்ஸ் வாங்கினேன், அப்புறம் ப்ரோட்டீன் பார் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தது 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. மெயின் பாயிண்ட்டு வந்ததுக்கப்புறம் விக்கி என்னைய திட்டு தான். ஏன்னா 2 பாட்டில் தண்ணி நாங்கள் முடிச்சிட்டோம். 2 பாட்டிலையும் நாங்கள் எலக்ட்ரோலைட் போட்டிருக்கலாம், ஆனால் போடலை. ஸோ இனிமேல் மிச்சம் உள்ள தண்ணியில் நாங்கள் எலக்ட்ரோலைட் போட்டிருக்கோம். இதில் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டால் இருக்குது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நான் எதுக்காக வந்தேனோ இந்த ட்ரெக்கு
அது இதுதான் கலாவந்தின் துர்க். ஸோ இதோட ஸ்டார்டிங் பேட்சே இந்த ரோப்பை பிடிச்சி கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கும். ஸ்டெப்ஸை சுற்றி 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 நம்ம மேலே மெயின் பாயிண்ட்டுக்கு போகிறோம். தட்ஸ் கலாவந்தின் துர்க் ட்ரெக். ரோப்பை பிடிச்சி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கேமராவும் ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் ரோப். ரெண்டு கை வச்சு கயிறு பிடிச்சிட்டு வந்தால் ஈஸி தான், ப்ராப்ளம் கிடையாது. மழை டைமில் இந்த ராக்ஸ் ஏறி வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் நாங்கள் மான்சூனில் வந்து இந்த ட்ரெக்கை கேன்சல் பண்ணணும். ஒரு நாள் நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். பன்வேல் ஸ்டேஷன் வரைக்கும் நானும் வந்துட்டேன், இவனும் கர்ஜத்துலேருந்து பன்வேல் வரைக்கும் வந்துட்டான். பயங்கர மழை அன்றைக்கி, ஒரே புயல் காற்று. ஸோ இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அன்றைக்கி. ஸோ இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அன்றைக்கி வந்திருந்தோம்னா இந்த ராக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்லிப்பரியாக இருந்திருக்கும். ஸோ பயங்கர ரிஸ்க் ரெய்னி சீசனில் வர்றது. ஸோ மழைலாம் முடிஞ்சு நவம்பர் டிசம்பர் அந்த மந்தில் வந்தால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதான் அந்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பே பெருசாக இருக்குது. ஸோ இதில் கால் வச்சு ஏறிப்போம். किधर है? उधर से नहीं हो रहा है? अच्छा पहला स्टेप इधर. ஸோ இங்கேருந்து வர முடியல, சைட்லேருந்து தான் ஸ்டெப் எடுத்து இங்கே வந்தேன். வியூவை பாருங்கள். பின்னாடி பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. ஆனால் ஸ்டெப்ஸும் நல்ல பெரிய பெரிய ஸ்டெப்ஸாக இருக்குது. அம்மாடி, look at the view guys. இங்கேருந்து கிளம்பி போக எங்களுக்கு மனசே இல்லை. அவ்வளோ குளிர்ந்த காற்றடிக்கி, கிளைமேட் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. மேலே இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் 15 மினிட்ஸ் தான், மேலே போயிடலாம். பட் இங்கே உட்காரதுக்கு எங்களுக்கு ரொம்பவே சுகமாக இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் மகாராஷ்டிராவில் உள்ள என்னுடைய செகண்ட் டேஞ்சரஸ் ட்ரெக் வந்து இது தான். ஃபஸ்ட்டு ஹரியர் ஃபோர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கலாவந்தின் துர்க். இதுக்கப்புறம் நிறையா டேஞ்சரஸ் ட்ரெக்லாம் இருக்குது. ஸ்லோலி எல்லாம் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் இந்த ஸ்டெப், இந்த நாய் நம்மளை போக விட மாட்டேங்குது, பிளாக் பண்ணிகிட்டே இருக்குது. இங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் விட்டுருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும் வியூ. அந்த மவுண்டனை சுற்றி இருக்கிற இந்த ஸ்டெப்ஸு வியூ பயங்கரமாக தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் கேமரா வாங்குகிறோம். நெக்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு ட்ரோன் கேமரா தான். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் உங்களுக்கு மராட்டியில் ஒரு வேர்டு சொல்லித்தரேன். இந்த பேட்ச் வந்து கொஞ்சம் அவுகடாக இருக்குது. அவுகட் மீன்ஸ் டிஃபிகல்ட், கஷ்டம், ஹார்டு. ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அவுகடாக இருக்குது. இந்த அவுகட் பேட்சும் நம்ம முடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. அரே கூத்துறையா ஜாரே. இந்த நாய் எதுக்கு தான் பிளாக் பண்ணிட்டு இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக அவன் போகிறதுக்கு அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கு நாய். அது போயிடுச்சு பாடுறா. எந்த பொசிஷனில் நான் நிற்க பாருங்க.
விக்கி எந்த பொசிஷனில் போகிறான்? ஃபுல் லஞ்சஸ் எக்ஸசைஸ். போ 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 போ. இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஃபுல்லாகவே பன்வேல். பின்னாடி தான் பிரபல்கட் ஃபோர்ட்டு. அந்த ட்ரெக் ஒரு நாள் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு எட்ஜில் தான் நம்ம நிற்கும். அந்த கீழே வந்து நம்ம வந்து ஸ்டால்ஸ்லாம் தெரியுது. Let's go and let's get it. ஸோ இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. பின்னாடி தெரியுது. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகிறதுக்கு ரோப் கிளைம்பிங் தான் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ரோப் கிளைம்பிங் பண்ணிவிட்டு நான் இப்போ மேலே போகிறேன். ஸோ இந்த அட்வென்ச்சர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது. லெட்ஸ் கோ. Where? Done. We right. उधर पैर रख के फुल जंप मारो ना, रोप को पकड़ के. हाँ मारो सीधा जंप और इधर पैर. क्या संभालो. बढ़िया. आऊंगा साला. बहुत अच्छे. आगे. बढ़िया. फाइनली. ஸோ இந்த ரோப்பு இவங்க போட்டிருக்காங்களே, இது வந்து இந்த ஊர் மக்கள் தான் போட்டிருக்காங்க ரோப்பு. ஸோ இந்த ரோப்லேருந்து வரதுக்காக அவங்க வந்து ஒரு 30 rupees வாங்குறாங்க பர் பர்சன். நாங்கள் வரும்போது யாருமே இல்லை, ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இப்போ கீழே 2 பசங்க நிற்காங்க, அவங்க சொன்னாங்க 30 rupees பர் பர்சன் ஆகும் சொல்லிவிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜோட ஸ்டாச்சு வந்து மேலே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாச்சு இருக்கிற இடத்துல வந்து நம்ம செருப்பு போட்டு போகக்கூடாது, அது ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி. ஸோ செருப்பு நாங்கள் இங்கே கழட்டி வச்சிட்டோம். விக்கி வந்து கீழே கழட்டி வச்சிட்டோம், ஏன்னா அவனால் ஷூ போட்டு ஏற முடியல. ஸோ அவன் பேர் ஃபுட்டில் தான் கிளைம் பண்ணிட்டு வந்தான். பட் நான் பின்னாடி இருக்குது சத்ரபதி சிவாஜி மகாராஜோட ஸ்டாச்சு. ஸோ மெயின் டாப் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. டாப் வியூ. ஸோ இதுதான் டாப் பாயிண்ட் ஆஃப் கலாவந்தின் துர்க் ட்ரெக். சத்ரபதி சிவாஜி மகாராஜோட ஸ்டாச்சு. இது வந்து ஸ்தாபனா 28 March 2021 தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டாச்சு கிடையாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக தான் இதை வச்சுருக்காங்க 4 years பேக். ஸோ இந்த இடம் வந்து பேசிக்லி மராட்டா எரா டைமில் தான் இது வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி இது கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் டைம் அந்த டைம்லாம் இந்த இடம் கிடையாது. மராட்டா எராவில் தான் இது வந்து உருவாக்குனாங்க. இந்த இடம் எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, வாட்ச் டவர் பேசிக்லி. ஸோ பிரபல்கட் ஃபோர்ட் இருக்குது கீழே, ட்ரேடிங் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அங்கே வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு டவராக யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நம்ம இங்கே வந்தால் அது வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்த அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு காலத்தில் சோல்ஜர்ஸ் வந்து ஏறி வந்து இங்கே வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க, சர்விலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் வேலியை ஃபுல்லாகவே சர்விலன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட்லி கலாவந்தின் துர்க். ஸோ கலாவந்தின் பேர் இது எதுக்கு வந்துச்சுன்னா, ஒரு காலத்தில் மராட்டா டைமுக்கு அப்புறம் இது கலாவந்தின் குயின் சொல்லிட்டு ஒரு லேடி இருந்தாங்களாம். அது வந்து ஹிஸ்டாரிக்கலி அது வந்து ப்ரூவன் கிடையாது, அந்த மாதிரி ஒரு லேடி இருந்தாங்களா இல்லையான்னு. ஊர் மக்கள் வந்து அப்படி சொல்கிறாங்க. கலாவந்தின் சொல்லிட்டு ஒரு குயின் வந்து இருந்தாங்களாம். ஸோ இந்த இடத்துக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லேடியாக இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இடத்தோட பேர் வந்து கலாவந்தின் துர்க் அப்படின்ட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி. மற்றபடி ட்ரெக் வந்து டிஃபிகல்ட்டும் இருக்குது, ஈஸி மாட்ரேட்டும் இருக்குது, ஈஸியும் இருக்குது.
ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அது நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ட்ரெக் பண்ணலாம். இந்த பேட்ச் வந்து ஜஸ்ட் 15 minutes தான். விக்கி வந்து சொன்னால் இந்த பேட்ச் வந்து ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. ஏன்னா ஹரியர் ஃபோர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இந்த பேட்ச் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஜஸ்ட் அந்த பேட்ச் வரைக்கும் வரதுக்கு மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எலிவேட் பண்ணி நாங்கள் வந்தோம். எங்களுடைய ட்ரெக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் இந்த ரோப் மூலமாக நாங்கள் கீழே இறங்கணும். லெட்ஸ் see how it goes. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டோம்னா மற்ற ஃபுல்லாகவே ட்ரெக் ஈஸி தான். ஸோ ஆஃப்டர் அ லாங் ட்ரெக் நாங்கள் இந்த ஸ்பாட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி இருக்குது. இங்கே வந்து இவங்க லன்ச்லாம் தருவாங்க. ஸோ அதை நாங்கள் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டோம். இங்கே வந்து எப்படின்னா போகும்போது ஆர்டர் பண்ணிட்டு போயிருந்தோம்னா அவங்க வந்து இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணி தந்திருப்பாங்க. எதெல்லாம்னா சிக்கன் தாலி, வெஜ் தாலி, பிட்டல் பாக்ரி, அண்டா புர்ஜி, புர்ஜி பாவ், இது எல்லாமே பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் இங்கே கீழே இறங்குனதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இப்போது வந்து அவங்ககிட்ட ரெடியாக இருக்கிறது வந்து போஹா, வேறு மேகி. ஸோ அது ரெண்டுமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். वो ज़्यादा बोल दिया है. लाइक विकी.